Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 10 பல் ரசப்பூண்டு, 1 டீஸ்பூன் முழு மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 4 மிளகாய் வத்தல், ஒரே ஒரு தக்காளி. நல்ல பழமாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, மிளகாய் வத்தலை கொரன்னு அரைச்சி எடுத்த பின்னாடி அந்த ஒரு தக்காளி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட் கொர பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போது அந்த தக்காளி ரசத்துக்கான மசாலா ரெடி. இப்போ நம்ம தக்காளி ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே புளி ஊற வச்சுக்கோங்க. தக்காளி ரசத்துக்கு புளி ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்தால் போதும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். புளி ஆட் பண்ணி எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் வெந்தயம் ஆட் பண்ணுவாங்க. புளி நார்மலாக ஹீட் உருவாக்கும். அதனால் வெந்தயம் ஆட் பண்ணுறப்ப அந்த ஹீட்டை தணிக்கும். அதுக்காக டோட்டலாக 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ரசத்துக்கு தக்காளி அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கும் மீதி 3 தக்காளியை வதக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல பழமாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க. கையில் நீங்கள் மேஷ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஜூஸ் நல்லா வெளியே வரணும். அந்த மாதிரி பழமாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 3 தக்காளியும் கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலில் வதக்கிக்கலாம். அதுலேருந்து நல்லா ஜூஸ் வெளியே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம தக்காளி ரசத்துக்கு அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவில் என்னென்ன ஆட் பண்ணோம் உங்களுக்கு நான் சொன்னேன். மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, மிளகாய் வத்தல், ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி அந்த மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போது அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அது குக் ஆகட்டும். அந்த தக்காளி நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது இப்போது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரசம் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இப்போது நல்லா நுர பொங்கி வருது. ரசம் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கருவேப்பிலை, மல்லித்தலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி ரசம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Have a great day.